Hello guys, welcome to RNC Academy for TNPC. In this channel, we are discussing about a tragic story, poem. Okay, na inga poem pathina paaka porom. First of all, thank you for your support and ella comments na read panna romba happy ah irundhathu. Serious ah unga support ku romba thanks. Keep supporting me. இன்னும் எல்லா டாபிக்குமே நான் கவர் பண்றேன். ஜெனரல் இங்கிலீஷ் ஃபுல் சிலபஸ்க்கும் கவர் பண்றேன். அண்ட் நீங்களும் வந்து இந்த குரூப் 2 வந்து ஈஸியா கிராக் பண்ண என்னோட ஒரு சின்ன ஒரு ஹெல்ப். ஓகேங்களா, என்னோட சின்ன ஒரு முயற்சி தான் இது. ஓகேங்களா, சரி ஓகே, இப்போ நம்ம போம்குள்ள போலாம். A tragic story. இந்த போம் என்னன்னா வந்து ரொம்ப ஃபன்னியான போம் தான் வந்து இந்த போம். இந்த டிராஜிக் ஸ்டோரி நம்ம நேம்லயே பாத்தீங்கன்னா வந்து டிராஜிக் ஸ்டோரி. டிராஜிக் ஸ்டோரி இருக்கு. டிராஜிக் என்ன, ஒரு சோகமான ஒரு பரிதாபமான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இது குறிக்கிறாங்க. டிராஜிக் ஸ்டோரினா ஓகேங்களா. என்ன, யாருக்கு சோகம், எதுக்கு சோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இவர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இவருக்கு தான் சோகமான ஒண்ணு. அவர் யாருன்னா வந்து ஒரு முனிவர் வச்சுக்கலாம், ஒரு வயசான ஒரு முனிவர் வச்சுக்கலாம். அவர் தான் வந்து ரொம்ப சோகமான ஒரு ஸ்டோரி. அவருக்கு என்ன சோகமா நடந்துச்சு அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி போம்குள்ள போகலாம். ஓகே. They lived a sack in a days of old, and he a handsome picted old, but wondered much and sorrowed much because it hung behind him. Enna they lived a sack in a day of old. ஓர்னா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஓகேங்களா, ஓர்னா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. டேஸ் ஆஃப் ஓர்னா வந்து முன்னொரு காலத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்னா அந்த மாதிரி. சாக்னா வந்து ஒரு முனிவர் மீனிங். ஓகேங்களா, முன்னொரு காலத்துல வந்து ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த போயம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த போயம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. அண்ட் he handsome picted old. He a handsome picted old. ஏன்னா வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு நீட்டமான முடி இருக்கு. ஓகேங்களா, முடினா பிக்டைலாம் வந்து ஒரு அழகான பின்னலை கொண்ட ஒரு முடி. ஓகேங்களா, ஒரு கூந்தல் வந்து இருக்குன்னு அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. பிக்டைல் ஓர்னா வந்து அது வந்து இருந்தது. ஓகே. பட் wondered much and sorrowed much. இவ்வளோ பெரிய அழகான முடி இருக்கிறதுனால வந்து ரொம்ப பெருமை பண்றாரு. and sorrowed much, ரொம்ப சோகமாவும் இருக்காரு. ஏன்னா because it's hung behind him. இது வந்து ஒரு பின்னாடி இருக்குங்க, முன்னாடி இல்ல, பின்னாடி இருக்கு. ஆக்சுவலி ஏன் முன்னாடி இல்ல நான் சொல்றேன்னா, அதுவும் பின்னாடி வருது. இது வந்து இவருக்கு வந்து முன்னாடி இருக்குன்னு ஆசை, அதாவது கீழே தாடி மாதிரி முன்னாடி இருக்குன்னு ஆசை நினைக்கிறேன். அவருக்கு வந்து பின்னாடி இருக்குன்னா ரொம்ப சோகமா இருக்காரு. ஓகேங்களா, இந்த 4 லைன் மீனிங் புரியுதா? He mused upon this curious case. mused என்னன்னா வந்து இத பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இத பத்தி இந்த கேஸ் பத்தி, அதாவது இந்த பிக்டர் பின்னாடி இருக்கே, என்ன பண்ணலாம், எப்படி முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்காரு. And sure he had changed the pictile lid. He had changed the pictile place. இந்த பிளேஸ் எப்படியாச்சும் மாத்தியா ஆகும். இந்த கூந்தல், என்னோட அந்த பின்னல் கொண்ட கூந்தல் வந்து எப்படியாச்சும் பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகும்னு நினைக்கிறாரு. and have it hanging at his face. இது என்ன பண்ணா ஒரு ஃபேஸ தொங்க விடணும், இது வந்து முன்னாடி தொங்க விடணும்னு நினைக்கிறாரு. not dangling there behind him. அது வந்து dangling வந்து தொங்குறது, பின்னாடி தொங்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அவருக்கு எப்படின்னா முன்னாடி தொங்கிட்டு இருக்கணும் முடி வந்து. ஓகேங்களா, ஓகே. says he the mystery I will found. says he the mystery I will found. I will turn me round. He turned him round, but still it hung behind him. என்னன்னா அவர் வந்து அவருக்குள்ளே சொல்லிக்கிறாரு, the mystery I will found. mysteryனா ஒரு புதிர். ஓகேங்களா, ஒரு புதிர் எப்படி வச்சுக்கலாம், அந்த புதிரை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. I will turn me round. நான் சுத்துறேன்னா he turned him around. பிக்டைல சுத்துவான் என் கூட, அதாவது அவனும் எங்க சுத்துவான். அவனை யாரு குறிக்கிறாங்கன்னா பிக்டைல சொல்றாங்க, அவரோட முடிய சொல்றாங்க. நான் சுத்தனா அவனும் என் கூட சேர்ந்து சுத்துவான். அப்ப வந்து மாறிடும்ல, பிளேஸ் மாறிடும்ல அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி சுத்துறாரு. but still it's hung behind him. ஆனாலும் பிக்டைல் வந்து பின்னாடி தான் இருக்கு. இதெல்லாம் நியாயமா மாறுமா? நம்மளுக்கு தெரியுது, ஆனா அந்த முனிவருக்கு தெரியல. ஓகேங்களா, then round and round and out and in, all day the puzzled sack did spin. in vain it mattered not a pin. the pictile hung behind him. என்னன்னா இவர் வந்து ரவுண்ட் அடிக்கிறாரு மாறல. ஓகேங்களா, அது இந்த பிளேஸ் மாறல. அவுட் அண்ட் இன் போயிட்டு வராரு, மாறல.
all day the puzzle and sad இந்த பசில் எப்படி சால்வ் பண்றதுனே வந்து இந்த முனிவருக்கு வந்து இதே நான் சுத்திட்டு இருக்காரு, ஸ்பின்னா சுத்திட்டு இருக்காரு, ஓகேங்களா, இதே நான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன் வைனா என்னன்னா வந்து நோ யூஸ், இது பத்தி திங்க் பண்ண நோ யூஸ், ஆமாவா, அது எப்படி முன்னாடி வரப்போகுது இல்ல, அதான் நோ யூஸ் சொல்றாரு. இட் மேட்டர்ட் நாட் அ பின், அந்த பிக்டைல் வந்து இது ஒரு சின்ன ஒரு பின் அளவு கூட இது வந்து மூவ் ஆகல அப்படின்னு சொல்றாரு. the pigtail hang behind him, இது பின்னாடியே தான் இருக்கு, இந்த பிக்டைல் வந்து பின்னாடியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. and right and left and round about and up and down and in and out he turned, but still the pigtail stood hung steadily behind him. என்னன்னா அவர் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் திரும்புறாரோ இல்ல வந்து போயிட்டு வராரோன்னு தெரியல, ரைட் அண்ட் லெஃப்ட் பண்றாங்க, ரவுண்ட் அடிக்கிறாங்க, அப் அண்ட் டவுன் மேபி குதிக்கலாம், அப்படி கூட குதிக்கிறாங்க, இன் அண்ட் அவுட், வெளில போயிட்டு உள்ள வராரு, உள்ள போயிட்டு வெளில வராரு, இப்படி பண்ணிட்டு இருக்காரு. he turned, இப்பயாச்சும் மாறி இருக்குமே சொல்லிட்டு அவர் திரும்பி பாக்குறாரு. பட் ஸ்டில் த பிக்டைல் ஸ்டோட்னா வந்து நல்லா திக்கா வந்து பின்னாடி ஓட்டிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா, பின்னாடியும் திக்கா இருக்கு, அப்படியே அங்கேயும் அப்படியே ஸ்டெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. hung steadily behind him, அதான் அங்கேயே ஸ்டெடியா திக்கா அப்படியே ஓட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேங்களா. and though his effort never slacked, and though he twist and twill and tack, alas still faithful to his back, the pigtail hang behind him. என்னன்னா இவர் இவ்வளோ எஃபோர்ட் போடுறாரு, ஆனா ஸ்லாக் என்னன்னா வந்து அவர் டயர்டாவே இல்ல, அவர் ட்ரை பண்ண நிறுத்தவே கிடையாது, எவ்வளவு எஃபோர்ட் போட்டு திரும்பி ட்ரை பண்றாரு. and though he twist and twill and tack, twill பண்றாரு, twillனா வந்து சுருட்டுறது, ஓகேங்களா, சுருட்டுறது, ட்வில்னா வந்து சுருட்டுறதுன்னு வச்சுக்கலாம், டாக்னா வந்து தட்டுறது, இப்பெல்லாம் பண்ணி பாக்குறாரு. ஆனா வந்து அது வந்து அதுக்கான ஒரு இதுவும் கிடையாது, அதுக்கான வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வந்து பிக்டைல் கொடுக்கல, பின்னாடிதான் இருக்கு. அதனால ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக், அவர் வந்து அந்த பின்னாடி பின்னாடி ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா அது வந்து பின்னாடியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பிக்டைல் ஹேங் பிஹைண்ட் ஹிம், எவ்வளவு ஃபன்னியான ஒரு ஸ்டோரியில. ஆக்சுவலி இவர் வைஸ் மேன் சொல்லியிருக்காங்க, இவர் வைஸ் மேனா நல்லா யோசிச்சு பாருங்க. சார்னா வந்து ஒரு வைஸ் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்னா வந்து வைஸ் மேனா வந்து ரொம்ப அறிவாளியான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் பண்ற வேலையை பார்த்தா அறிவாளியான மனுஷன் கிடையாது. ஓகே, இப்ப வந்து இந்த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஐ மீன் இந்த போம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து கிளாசரி வந்து ஈஸியா தான் இருக்கும். சார்னா வந்து வைஸ்மேன்னா வந்து ரொம்ப அறிவாளியான மனுஷன், ஆனா அவர் பண்றது பார்த்தா அப்படி தெரியல. ஓர்னா வந்து முன்னொரு காலத்துல அப்படின்னு சொன்னான். பிக்டைல்னா வந்து a plaited lock of hair on stingly at the back. என்னன்னா அந்த பிக்டைல் இருக்குல்ல, பிக்டைல்னா வந்து பின்னலான முடி, பிளேட்டட்னா பின்னலான முடி, ஓகேங்களா, பின்னலான முடி வந்து பின்னாடி தொங்கிட்டு இருக்கு, ஓகேங்களா, பின்னலான முடி பின்னாடி தொங்கிட்டு இருக்கு. நியூஸ்னா வந்து தாட் ஓவர், இதையே நினைச்சிட்டு இருக்காரு. கியூரியஸ் திங்னா ஈகர் டு லேர்ன் மோர், இதை பத்தி எப்படி இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. மிஸ்ட்ரினா பசில், அப்புறம் வந்து ஷோர்ட்னா வந்து திக் இன் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்ப வந்து நம்ம இவரோட போம் எழுதின போயட் பத்தி பார்க்க போறோம். யார் இவர்னா வந்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே, இவர் தான் அந்த போமோட போயட். was one of the great novelists of the English Victorian age. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல ஒரு போம் பத்தி நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்காட்லாந்து நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. அவரோட நேம் என்னன்னு சொல்லிட்டு உங்க ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவரும் ஒரு கிரேட் நாவலிஸ்ட் தான், ஓகேங்களா, ஒரு கிரேட் நாவலிஸ்ட் ஆஃப் அன் இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ், ஓகேங்களா. ஓகே, இவர் தான் வந்து இந்த போமை எழுதினது. இவர் எப்போ ஃபேமஸா இருந்தாருன்னா வந்து இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ், ஓகேங்களா. ஹீஸ் Vanity Fair is one of the finest and best known novel in English literature. இவரோட Vanity Fair அப்படின்ற ஒரு நாவல் தான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பெஸ்டான ஒரு நாவல் அப்படின்னு சொல்றாங்க. Thackeray wrote in a colorful, lovely style with a simple vocabulary and clearly structured sentence. This quality combined with his honest view of life give him an important place in the history of realistic literature. என்னன்னா வந்து தாக்கரே வந்து ஒரு கலர்ஃபுல்லா வாழ்க்கை முறையே அப்படியே எழுதுவாரு. சிம்பிளான வெக்காபுலரி, கஷ்டமா இருக்காது, சிம்பிளா இருக்கிற வெக்காபுலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா வந்து சென்டென்ஸ் வந்து கிளியரா இருக்கும், அழகா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போயிட்டு நம்ம இதுக்கு வரலாம், ஓகேங்களா. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வந்து ரைமிங் ஸ்கீம் என்னன்னா வந்து AAAB, யோர்,
or more. இது வந்து மூணு இதுக்கு இது மூணுக்குமே ஏ வந்துருக்கு. பிஹைண்ட் வந்து பி. ஓகேங்களா? அதே மாதிரி கேஸ், பிளேஸ், ஸ்பேஸ் ஏ ஏ ஏ. ஹிம்முக்கு வந்து தனியான சவுண்ட் வருதுங்களா? அதெல்லாம் பி. ஃபவுண்ட், ஃபவுண்ட், ரவுண்ட் ஏ ஏ ஏ. ஹிம் வந்து பி. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இன், ஸ்பின், பின். இதுக்கு வந்து ஏ ஏ. ஹிம் வந்து பி. அபவுட், அவுட், ஸ்டவுட் அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி சவுண்ட் வரதுனால இது வந்து ஏ ஏ. ஹிம் வந்து பி. லாஸ்ட் எல்லாமே ஹிம் தான் வரும். ஸ்லாக், டேக், பேக் இதெல்லாம் வந்து ஏ ஏ. ஹிம் மட்டும் பி. ஓகேங்களா? இதோட ரைமிங் ஸ்கீம் என்ன? ஏ ஏ ஏ சாரி ஏ ஏ ஏ பி. ஓகேங்களா? ஓகே. இந்த லைனுக்கு வந்து ஐரணி வரும். ஓகேங்களா? ஏன் அப்படி வரும்னா இவர் வந்து இங்க புத்திசாலியான ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இவர் வந்து ரொம்ப புத்திசாலியான மனுஷன். சாக்னா வந்து ஒரு வைஸ் மேன் அப்படி சொல்லுங்க. புத்திசாலியான ஒரு மனுஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் வந்து இவர் பண்றதுலாம் பார்த்தா அப்படி தெரியல இல்ல. சோ வந்து இது வந்து ஐரன். ஓகேங்களா? இவர் பண்றதுக்கு இவரை பத்தி சொல்றதுக்கு இவர் பண்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சோ இது வந்து ஐரன். ஓகே ஓகே. அலிட்ரேஷன் பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. அலிட்ரேஷன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து he, handsome, he h அதாவது h. அப்புறம் வந்து much, more, hang, him, curious, case, pick, type, place, have, hang. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா hang, him. அப்புறம் வந்து sag, spin, hang, him, still, stort, twill, sorry, twist, twill, tack. இந்த மாதிரி நிறைய இருக்கு. மேபி நான் ஒன்று விட்டுருக்கலாம். நீங்க கொஞ்சம் பார்த்து நீங்க கொஞ்சம் பாருங்க அது எங்க விட்டுருக்கேன்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? இப்ப வந்து அலிட்ரேஷன் வந்து பார்த்தாச்சு. அசோனன்ஸ் பாருங்க. வண்டர், சாரோ. இது வந்து ஓ சவுண்ட் வரும். வண்டர்ட், சாரோ. இது வந்து ஓ சவுண்ட் வரும். அசோனன்ட். அதே மாதிரி கீழே வந்து ரவுண்ட், அபவுட் இதுவும் வந்து அசோனன்ஸ் தான். இதை நான் மார்க் பண்ண விட்டுருக்கேன். இதுவும் அசோனன்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹைபர்போல். He mused upon this curious case. இத பத்தியே இந்த கியூரியஸான கேஸே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமான ஒரு கேஸே கிடையாது. ஆனா இதுக்கு வந்து இவ்ளோ வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கலாம்னு அவசியமே கிடையாது. அதனால வந்து இது ஹைப்பர்போல். இது ரொம்ப பெரிய விஷயமா சொல்றாங்க. இவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனால வந்து இது ஹைப்பர்போல். ஓகேங்களா? and anaphora. Imaginary, not dangling there behind him. இது வந்து பின்னாடி தோங்க கூடாது, இதுக்கு முன்னாடி தோங்கணும் அப்படின்றது வந்து இது imaginary. ஓகேங்களா? சேசி இது வந்து அனஃபோரா. The mystery I will found வந்து ரெஃப்ரைன். ரெஃப்ரைனா சேம் லைன் வந்து ரிப்பீட்டேஷன் ஆயிருக்குன்னா அது வந்து ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா hang behind him. இங்க பாத்தீங்கன்னா hang behind him. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா hang behind him. இதெல்லாம் வந்து ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் வந்து ரெப்பிடேஷன் வரும். அப்புறம் வந்து இதுல ஆன்டிதீசிஸும் இருக்கு. ரைட் அண்ட் லெஃப்ட் ஆப்போசிட்டான ரெண்டு வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் இது வந்து ஆன்டிதீசியஸ். அப் அண்ட் டவுன் இதுவும் ஆன்டிதீசியஸ். இன் அண்ட் அவுட் இதுவும் ஆன்டிதீசியஸ். ஓகேங்களா? ஓகே. அலாஸ் சாரி ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக். இது வந்து அவருக்கு அதாவது அவர் நம்பிக்கையா வந்து பின்னாடியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The bitter hand behind him. இது வந்து ஒரு மனுஷனோட ஃபெய்த்ஃபுல் யாருக்கு இருக்கும்? மனுஷனுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி மனுஷனோட இதை வந்து இது கொடுத்துருக்கனால வந்து பிக்டர் கொடுத்துருக்கேன். பர்சனிஃபிகேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே தட்ஸ் ஆல். இதோட டோட்டலா வந்து முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. கீழே ஏன் நான் கொஸ்டின் சால்வ் பண்றது இல்லைன்னா இது நீங்க படிச்சீங்கன்னாவே இந்த போம் நீங்க படிச்சீங்கன்னாவே கீழே இருக்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஏன்னா வந்து அப்ப வந்து உங்களுக்கு புரியாது அப்படின்னு புதுசா படிக்க வரவங்களுக்கு புரியாது. ஆனா வந்து 2 வீடியோ பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிருப்பேன். ஏன் ஸ்டாப் பண்ணா வந்து இதுக்கு மேல வந்து உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்கும். சோ நீங்க ஈஸியா வந்து கீழே சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் இல்ல ஈஸியா நீங்க விட்டுறக்கூடாது. ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கக்கூடாது. இதுவும் நீங்க வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். நீங்க படிச்சாவே இது ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, ரைமிங் ஸ்கீம் என்ன, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராகவே புரியும். அதனால இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இது சின்ன ஒரு ஃபன்னா ஒரு கேமா எடுத்து சும்மா இது எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 5 minutes கூட இருக்காதுங்களா? அதனால வந்து இது சீக்கிரம் நான் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே that's it guys. Thank you so much for watching this video. Keep supporting me. Thank you. சவுண்ட் ஒரே மாதிரி